இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2025 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகின்றது. அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இன்று சூரிய உதயம் 6:06 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 2:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மாலை 4:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது மாலை 4:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்குங்க. நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள் சுமூகமாகவும் நடைபெறுங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அமைதியுடனும் பொறுமையுடனும் செயல்படவும் செய்வீங்க. இவ்வாறு இன்று செயல்படுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். நிதிநிலையை இன்று சுதந்திரமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஏதாவது அண்ணன் தம்பிகளுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் பஞ்சாயத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இறுதி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உடன் வேலை பார்ப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய வித்தியாசமான முயற்சியினால வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையருக்காக வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் உற்சாகமாக இன்றைய நாளை கழிக்கவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எடுத்த வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகமும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதற்கு சூழ்நிலைகள் என்று உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக சாதகமான சூழலும் இருக்கும். தந்தையிடம் இருந்து சில முக்கியமான உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை இப்பொழுது எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல மாற்றமான சிந்தனைகளினால லாபத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் உருவாகும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மனதில நினைத்த காரியங்களை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். அலைச்சல்களும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. பணிகளை கையாளும் பொழுது 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகளை எளிமையாகவும் சுமூகமாகவும் முடிக்கவும் முடியுங்க. உங்களுடைய புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கருத்து வேறுபாடுகளின் காரணமாக உங்களுடைய மனதுல ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரித்து சென்றாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பணத்தை செலவழிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிரிகளினால ஏதாவது இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகளை இப்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்லயும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய பேச்சுக்களுக்கு மரியாதையும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு இன்று வேலைகள்ல பரபரப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். யாரையும் என்று பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட பணிப்போரும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். சில சுப செலவுகளையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். நிதி சுமையும் இருக்கும். பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக கவனமாக செயல்படுவதும் நல்லது. விவேகமான செயல்பாடுகள் உங்களின் மீதான தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் கிட்ட மறைமுக ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஏதாவது பொது இடங்கள்ல பேசும் பொழுது சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல தேவையற்ற வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
சில முக்கியமான தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சூடான விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அன்றைய அயலார்கிட்டையும் சரி, மூன்றாவது நபர்கள் கிட்டையும் சரி கவனமாக பேசிவிடுவதும் நல்லது. முடிந்த அளவிற்கு அமைதியாக சென்று விடுவதும் நல்லது. மற்றவர்களுடைய எதிர்மறையான கருத்துக்களுக்காக நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதாக தங்க இருக்கும். வேலையை பொறுத்தளவிற்கு பட்டியலிட்டாவது வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறுங்க. மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்குங்க, தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிரிகளுடைய வழியில ஏதாவது இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. பெண்கள் இடத்துல அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களும் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய சிக்கல்களும் தோன்றி மறையலாம். வெளியூர் பயணங்கள் அனுகூலமான பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாருக்கும் சாட்சியாக நிற்கவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கு ஏற்ப நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. இன்று தெய்வ பணிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் இருப்பது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்திலையும் சரி உற்சாகமான போக்கும் காணப்படும். சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல முழு புரிதல்களும் ஏற்பட்ட பின்பு முதலீடுகள் செய்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பற்றிய நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய உதவிகளும் இருக்கும். மாமன் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகள்ல தடைகளும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படலாம். இறை சார்ந்த சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. ஆலய தரிசனங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சில ரகசியமான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கைக்கு உரிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு விருப்பமான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் புதிய நட்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களுடைய பணியை பொறுத்தளவிற்கு சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான உறவில சமநிலையுடனும் இருப்பீங்க. ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு நீங்கள் உடன் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வர்த்தக துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட வியாபாரத்துல நல்ல லாபமும் உண்டாகும். என்று உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை திறனை வெளிப்படுத்தி மேலதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு கையில காசு புழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை நீங்கள் செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கவும் செய்வீங்க. இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். நேர்மையாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களினால முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பார்த்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று சில கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். குடும்ப வாழ்க்கையிலும் முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் கடின உழைப்பும் தேவைப்படலாம். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. சில கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல லாபமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. இதனை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வீங்க. பெண்கள் இடத்துல இருந்து முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பிள்ளைகளினால பெருமையும் வந்து சேரலாங்க. தவறு செய்தவர்களை நீங்கள் தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க.
பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு நவீனகரமான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மட்டும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையையும் உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளுக்கு நீங்கள் உதவிகளும் செய்வீங்க, உற்சாகப்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது போன்றவற்றில கவனமாகவும் இருங்க. பெற்றோர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். பேராசையின்றி செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கௌரவ பதவிகளின் மூலம் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகளின் மூலம் தெளிவும் உண்டாகும். இன்று நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அருகில் உள்ளவர்கள் கிட்ட அன்பாக பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் உங்களுக்கு சில சவால்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஆர்வத்தையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையுடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். வீட்டு மறுசீரமைப்பு போன்றவற்றிற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தாய் தந்தைக்காக கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய மனதில இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு உங்களுடைய மனைவியின் வழியில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மன நிம்மதியுடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்களுடன் நெருக்கமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த சில சலுகைகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வெளியில் செல்லும் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலக பணிகள்ல மிகுந்த ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய திருமணம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. சுபகாரிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். சில விஷயங்கள்ல நீங்க பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில கௌரவ பதவிகளின் மூலமாக செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகளின் மூலம் தெளிவும் உண்டாகும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் அமையுங்க. சற்று பொறுமையுடனும் வேகத்துடனும் வேலைகளை கையாள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வெற்றியிலேயே என்று கவனமாகவும் இருப்பீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் செயல்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியில ஏதாவது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்று உங்களிடத்துல காணப்படுகின்ற சில கோபங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சி பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு ஏதாவது விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதனால உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். தள்ளி நின்று இருப்பதே நல்லது. சங்கடங்கள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அடுத்தவர்களுக்கு இன்று அதிகமாக அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இன்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. வெறுமையான உணர்வுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகளுடைய அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கனிவான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் என்ற நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். என்று எந்த ஒரு பிரச்சனையையும் எளிமையாக சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப முன்னேற்றத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத அலைச்சல்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று கணிதம் தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்க சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மற்றவர்களினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கவும் வேண்டாம். தனம் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஏதாவது கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம்.
குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணியில இன்று வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தமாகவும் செயல்படுவீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளையும் மகிழ்ச்சியான வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத வகையில பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். கல்யாண வேலைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசியமான நேரத்துல மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விறுவிறுப்பாக நடத்தவும் செய்வீங்க. தொழில பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய கடன்களை எல்லாமே பக்குவமாக பேசி வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனம் கவர்ந்தவர்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதையும் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இன்று சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நினைவுகளினால மனதில மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக இருந்து வந்த கவனக்குறைவுகளும் குறையும். உங்களுடைய தொழில் தொடர்பாக விரும்பிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகள்ல ஈடுபட்டு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கற்பனை துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வெளியூர்ல பணி வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பய உணர்வுகளும் நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சாதனைகளின் மூலம் உங்களுடைய திறமையை நீங்கள் உணரவும் செய்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல் திறமையும் அதிகரிக்கும். உங்களுடைய தொடர்பாடல் திறமை மற்றும் உறுதியின் காரணமாக பணியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களுடைய வேலைகளையும் நேர்மையாகவும் செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் உணர்வீங்க. இந்த நேர்மை உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாக தங்க இருக்கும். எதிர்பாராத வகையில பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியையும் தன்னம்பிக்கையையும் தருவதாகவும் இருக்கும். வேலையிடங்கள்ல இருந்து வந்த டென்ஷன்களும் குறையும். எதிரிகளுடைய தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். அரசாங்க ஊழியர்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். பெண்கள் இடத்துல கவனமாகவும் இருங்க. புரிந்து கொள்ளாமல் ஏதாவது பேசி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் மகிழ்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் மறையும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைக்காக பரிசு பொருட்களை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக மாற்றங்களும் செய்வீங்க. புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல புதிய ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். பழைய சிக்கல்கள்ல தெளிவும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல சில புரிதல்களும் உண்டாகும். கடன் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சவாலான பணிகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்காலம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரலாம். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதும் நல்லது. செயல்களை சிறந்த முறையில நிர்வகிப்பதும் நல்லது. சில இடங்கள்ல நீங்க வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணிகளை ஆற்றும் பொழுது சில தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில கவனமாகவும் இருங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தியும் புரிந்துணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாக தங்க இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பெண்கள் இடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால வழக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சின்ன சின்ன தொல்லைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. ஆடம்பர விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவும் செய்வீங்க. விருந்தினர்களுக்கு வீட்டுல விருந்து ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விலகவும் செய்வீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் தொடர்பாக யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல கடிந்து கொள்ளாமல் பொறுமையாக சென்று விடுவதே நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று மன அமைதியுடனும் இருப்பீங்க. குடும்பம் மற்றும் பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வீட்டை பராமரிப்பது தொடர்பாக செலவுகளும் இருக்கும். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கலைகளை கற்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தன வரவுகளும் மேம்படும். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த துறைகள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. அரசு அதிகாரிகளுக்கு சில நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல முயற்சிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மகிழ்ச்சியுடன் உங்களை நீங்களே வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சங்கடமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல திருப்தியாகவும் இருப்பீங்க. சில செலவுகளையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் இருந்தாலும் மனக்கவலைகளினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனைவி மக்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. உரிய நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை சுமூகமாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு புதிய பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் இருக்குங்க. இன்று எதிர்பார்த்து இருந்த பணம் கைக்கு வருவதில் சில தாமதங்களும் ஏற்படலாம். உங்கள் தாய் தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு ஏதாவது சுப செலவுகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். அரசு வேலையில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. பதவி உயர்வுகள் அல்லது சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளும் ஈடேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மனதில எண்ணிய பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். அனைவரிடத்திலுமே இன்று பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சில சந்திப்புகளும் நடைபெறலாங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சில புதிய நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நல்ல ஆற்றலுடனும் இருப்பீங்க. இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளின் காரணமாக வேலையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கடினமான வேலைகளை கூட எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான திறனும் உங்களிடத்துல இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர அன்புடனும் புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவில நல்ல நம்பிக்கையும் காணப்படும். கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு வீடு வாங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அரசு துறையில இருந்து நல்ல உதவிகளும் வந்து சேரும். தனியார் துறையில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காணலாம். சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில எதிர்பாராத சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. தொழில்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து நீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதுவிதமான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எழுத்து சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமாக இருந்து வந்த தடைகளையும் அறிந்தும் கொள்வீங்க. சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளிநாட்டில இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில தடைகளை அறிந்தும் கொள்வீங்க. சில செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.